செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் அரியலூரில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு வழங்கப்படும் வணிக தொடர்பாளர் பயிற்சி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. அரியலூரில் வங்கி சேவைகளை கிராம மக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் சுய உதவிக்குழு பெண்களுக்கு வழங்கப்படும் வணிக தொடர்பாளர் பயிற்சியில் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் மற்றும் சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திறன் பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் வங்கிகள் மூலம் விவசாயிகள், வணிகர்கள், சுய உதவிக்குழு பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இவ்வகையான திட்டங்களை கிராம மக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் வணிக தொடர்பாளர் என்ற சேவையினை உருவாக்கி அதில் சுய உதவிக்குழு பெண்களை ஈடுபடுத்தும் வகையில் அவர்களுக்கு அரியலூர் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் இலவசமாக பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. பயிற்சியில் வங்கி மூலம் காப்பீடு திட்டங்கள், அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நல சார்ந்த வங்கி திட்டங்களை கிராம மக்களிடையே எவ்வாறு கொண்டு செல்வது, அவர்களை வங்கி சார்ந்த திட்டங்களில் எவ்வாறு பயனடைய வைப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் வங்கிகள் மூலம் செயல்படுத்தப்படும் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட அனைத்து மானிய கடன் திட்டங்களும் கிராம மக்களுக்கு சென்றடைந்து அதன் மூலம் பயனடைவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான சூழலை இப்பயிற்சி ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய இயக்குனர் கூறும்போது, தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கமும் அரியலூர் ஊரக சுய வேலை இணைந்து ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு வணிக தொடர்பாளர் என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சி நடத்தி கொண்டு வருகிறோம். அவர்கள் ஒரு வணிக தொடர்பாளர் என்பவர் ஒவ்வொரு பஞ்சாயத்திலிருந்தும் ஒவ்வொரு சுய உதவிகளிலிருந்தும் ஒரு நபரை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த பஞ்சாயத்தில் அமைந்திருக்கும் வங்கிகளுக்கும் உள்ள மக்களுக்கும் இடையே ஒரு தொடர்பாளராக மக்களுக்கு தேவையான நிதி சார்ந்த கல்வி அறிவுகளை, நிதி சார்ந்த அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்து கொடுப்பார். அதுக்குரிய பயிற்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வங்கி தொடர்பாளர்கள் அவர்களை பஞ்சாயத்தில் PMSBY, PMJJBY, ABY போன்ற இன்சூரன்ஸ் போன்ற பொருட்களை மக்களிடையே கொண்டே சேர்க்கவும் அவங்களுடைய கடமையாக அமைகிறது. பயிற்சி பெற்ற சுய உதவிக்குழு பெண்கள் கூறும்போது, கீழப்பூரில் உள்ள RCTயில் PC ட்ரைனிங் போயிட்டு இருக்குது. அதை நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன இன்சூரன்ஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம். இதை கொண்டு போய் எங்கள் மக்கள்கிட்ட சொல்லி அவங்களையும் இன்சூரன்ஸ் பண்ண சொல்லுவோம். அது மட்டும் இல்லாத அவங்க சேமிப்பு கணக்கை நாங்கள் தொடங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் கிராம பகுதியில் சேமிப்பு இல்லையோ அவங்கள கண்டெடுத்து அவங்களுக்கு சேமிப்பு ஃபஸ்ட்டு தொடங்குவோம். அப்புறம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுற சொல்லுவோம். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குங்கிறத நாங்கள் இது மூலிமா கற்றுக்கிட்டோம். அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பழங்குடியினர் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். திருப்பத்தூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி பழங்குடியினர் இளைஞர்களுக்கு மட்டும் திருப்பத்தூர் தூயநெஞ்ச கல்லூரியில் நாளை வெள்ளிக்கிழமை ஜனவரி 24 அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. பயிற்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். இப்பயிற்சியின் போது மாதம் ரூபாய் 6000 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட உள்ளது. ஆண், பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக பாதுகாப்புடன் கூடிய தங்கும் விடுதி மற்றும் உணவு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவராகவும் 18 வயது முதல் 33 வயது வரை உள்ளவராகவும் இருக்க வேண்டும். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி. மேலும் ITI, டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு படித்தவர்களும் இப்பயிற்சியில் பங்கு பெறலாம். பயிற்சியின் போது சாதி சான்றிதழ் நகல், கல்வி சான்று, ஆதார் அட்டை, வங்கி புத்தகம் நகல், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் 3, பயிற்சி நிலையத்தில் தங்குவதற்கு தேவையான உடைமைகள் ஆகியன எடுத்து வர வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. வானில் 6 கோள்களையும் ஒரே நேர்கோட்டில் காணும் அரிய நிகழ்வு கடந்த 21ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது சேலம் செய்தியாளர் அளிக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அதன் அடிப்படையில் வான அறிவியல் குறித்த ஆர்வத்தை மாணவர்களிடையே அதிகரிக்க செய்யும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கோள்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வட்டப்பாதையில் வெவ்வேறு வேகத்தில் சுழன்றபடி சூரியனை சுற்றி வருகின்றன. அவற்றில் சில சந்தர்ப்பங்களில் பல்வேறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் நிகழ்வு அபூர்வமாக நிகழ்கிறது. அந்த வகையில் வெள்ளி, வியாழன், சனி, செவ்வாய், நெப்டியூன், யுரேனஸ் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் நிகழ்வு தற்போது நிகழ்ந்து வருகிறது.
ஜனவரி 21ஆம் தேதி தொடங்கிய கோள்களின் அணிவகுப்பு வரும் 25ஆம் தேதி வரை தெரிய உள்ளது. மாலை 6 மணி முதல் 8 மணி வரை தெளிவான வானத்தில் தெரியும் கோள்களின் அணிவகுப்பை காணும் வகையில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் சேலத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த அதிசய வானியல் நிகழ்வினை நுண்ணோக்கி மூலம் கண்டு ரசித்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் வாயிலாக இளைஞர்கள் மத்தியில் வான் அறிவியல் குறித்த தாக்கம் உருவாகும் என கூறுகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில வானவியல் கருத்தாளர் ஜெயமுருகன். இவங்க படிக்கிற சின்ன வயசுல இருந்தே இந்த கோள்கள் பற்றின ஒரு ஆர்வம், அங்க என்னெல்லாம் வளங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது, அதே மாதிரி நிறைய வால் நட்சத்திரங்கள் இருக்கு, விண்கற்கள் எல்லாம் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த நூற்றாண்டிலே பாத்தீங்கன்னாக்கா நிறைய வளங்களை நாம் விண்கற்கள்ல இருந்து வேற்று கிரகங்கள்ல இருந்து இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்பேஸ் மைனிங் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானதாகவும், ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாகவும் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு இளம் மாணவர்கள் மத்தியில் இது ஆர்வத்தை உண்டாக்கும் நான் நினைக்கிறோம். வானத்தில் கோள்களின் அணிவகுப்பை கண்ட நிகழ்வு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். ஒரு அற்புதமான ஒரு சயின்ஸ் கிளாஸ், ப்ராக்டிக்கல் கிளாஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா மாணவர்களுக்கும் சயின்ஸ் ஜிகே கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த பிளானட்ஸ்லாம் இந்த டெலிஸ்கோப்பில் பார்த்தது ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி புதன்கிழமைனா ஏன் புதன்கிழமை அப்படின்னு யாராச்சும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி கேட்டார். அந்த மாதிரி நிறையா புது புது விஷயம் சொன்னார். கோள்களின் அணிவகுப்பை கண்ணருகே கொண்டு வந்த நிகழ்வு பார்வையாளர்களை பெரிதும் கவரும் வகையில் அமைந்திருந்தது. கோள்களின் அணிவகுப்பை பார்வையிட பிர்லா கோளரங்கில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விளக்குகிறார் பிர்லா கோளரங்கத்தின் இயக்குநர் திரு லெனின் தமிழ்கோவன். பிர்லா கோளரங்கத்தில் இன்று ஒரு சிறப்பான ஏற்பாடுகள், வானத்தில் இருக்க கோள்களை பார்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கோள்கள் நம்மளோட ஒரே பார்வை கோணத்தில், ஒரே நேர்கோடுங்கிறத விட ஒரே பார்வை கோணத்தில் வருவதனால இது ஒரே நேர்கோட்டில் தெரிகிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த மாதிரி கோள்கள் வெறுங்கண்ணாலேயும் பார்க்கக்கூடிய கோள்கள். நெப்டியூன் அண்ட் யுரேனஸ் அப்படி வெறுங்கண்ணாலேயோ அல்லது சிறிய தொலைநோக்கிகளோ பார்க்க முடியாத தொலைவில் இருக்கிறனால பார்க்க முடியாது. இதை நம்ம இன்றைக்கு பார்ப்பதற்காக விரிவான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். முக்கியமாக என்னென்னா, ஏன் இங்கே ஏற்பாடு அப்படின்னா, வியாழன் கோளை பார்க்கும்பொழுது அது சுற்றிலும் ஒரு கலீலியோ கண்டுபிடித்த 4 துணைக்கோள்கள் இருக்குது. அந்த 4 துணைக்கோள் காலிஸ்டோ, அயோ, யூரோப்பா, கானிமைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 துணைக்கோள்கள். அதை நம்ம தொலைநோக்கியால் பார்க்க முடியும், வெறுங்கண்ணால பார்க்க முடியாது. அதே போல் சனிக்கோளை சுற்றிலும் ஒரு வளையம் இருக்கிறது, அந்த வளையத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அதையும் நம்ம இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். டிக்கெட் கட்டணம் எதுவும் இல்லைங்க. பொதுமக்கள் வரவங்கெல்லாம் அந்த வரிசையில் நின்று அப்படி ஒரு சில வினாடிகள் அதை அப்படி ஒவ்வொரு டெலிஸ்கோப்லையும் பார்த்துட்டு போகலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு டெலிஸ்கோப் வச்சுருக்கோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அச்சமின்மை, தைரியம், உறுதிப்பாடு, தேசப்பற்று போன்ற குணங்கள் என்றென்றும் போற்றத்தக்கது என்றும் நினைவு கூறத்தக்கது என்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நேதாஜியின் பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் திரு அமித்ஷா இவ்வாறு கூறியுள்ளார். இந்தியாவின் ஏற்றுமதியில் ஸ்மார்ட் போன்கள் 2ஆம் இடத்தில் உள்ளதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் 14ஆம் இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு விமான போக்குவரத்தில் பயணிப்பவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 6.12% அதிகரித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிட நாடு முழுவதிலுமிருந்து சூரிய சக்தி திட்ட பயனாளிகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை பணியாளர்கள் உட்பட 800 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.